எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆலிவேரா ஷாம்பூவும் ஆலிவேரா ஃபேஸ் வாஷும் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆலிவேராவை கட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விட்டணும். ரெஸ்ட்டில் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்யூடு மாதிரி வரும். அந்த எல்லோ கலர் லிக்யூட் வந்து எல்லாருக்குமே ஒத்துக்காது, சிலருக்கு வந்து அலர்ஜியை க்ரியேட் பண்ணும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு இதை நல்லா வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லை இதை கட் பண்ணுறதுக்கு அந்த சைடில் முள்ளு மாதிரி இருக்கும்ல, அது அந்த தோல்லாம் இருக்குல்ல, ஆலிவேராக்கு மேலே பச்சை கலரில் அந்த தோல், இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஜெல் இருக்குல்ல, அந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆலிவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதிலிருந்து அந்த ஆலிவேரா வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை மட்டும் நம்ம வடிகட்டி தனியாக எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அதில் எதுவும் திப்பியாக அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ப்யூராக நம்மளுக்கு கடையில் யூஸ் பண்ணுற மாதிரியே கிடைக்கும். அதனால ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்குவோம். அரைச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்து இல்லாட்டினா நம்ம வடிகட்டிலே 2 லேயர் மாதிரி துணி மாதிரி போட்டிருக்கோம்னா வடிகட்டி, நைஸ் வடிகட்டி, அந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வந்து அதை பிழிஞ்சு அந்த ஆலிவேரா வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வாட்டரை மட்டும் தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டோமா, இதோட வந்து நம்ம வந்து இப்போ கெட்டு போகாமல் இருக்கணும்ல இந்த ஆலிவேரா வாட்டரை, அதை நம்ம வெளியே வச்சோன்னா இந்த ஃபேஸ் வாஷோ ஷாம்பூ வந்து கெட்டு போயிடும். இது கெட்டு போகாமல் இருக்கணும்னா இது கூட வந்து ஏதாவது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். நம்ம வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறதுக்காண்டி பயோ என்சைமரை வந்து ஆட் பண்ணுறோம். இதே பயோ என்சைமர் வந்து நீங்கள் வீட்லேயும் செஞ்சுக்கலாம், கடையிலையும் கிடைக்கும். நான் ஆன்லைனில் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குவான்டிட்டி அளவு இருக்க ஆலிவேரா வாட்டருக்கு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பயோ என்சைமர் ஆட் பண்ணால் போதும். நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் பயோ என்சைமர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பயோ என்சைமர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆலிவேரா ஜெல்லை வந்து வெளியவே வச்சா வந்து கெட்டு போகாமல் நல்லா ப்ரிசர்வேட்டிவாக பார்த்துக்கும். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் க்ரியேட் பண்ணாது. இது நேச்சுரலான ப்ரிசர்வேட்டிவ். இப்போ நம்மளுக்கு கடையில் கிடைக்கலாம் வந்து நம்மளோட ஷாம்பூ, ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், லிக்விடாக இருக்காது இல்லையா? அதே மாதிரி கெட்டியாக இருக்கிறதுக்காண்டி நான் இது கூட வந்து கடல் பாசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கடல் பாசி அப்படின்றது வந்து பாதாம் பிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ் மருந்து கடை அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கடல் பாசி, பாதாம் பிசின் எப்படி வேணால் சொல்லலாம், ஒரே ப்ராடக்ட் தான் இது. இதை வந்து நீங்கள் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். ஊற வச்சிங்கன்னா இங்கே இதில் காற்றல ஜெல்லி மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரைச்சிருங்க. அரைச்சிட்டா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஆலிவேரா வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணியில் வந்து உங்களுக்கு கடையில் கிடைக்கிற எப்படி கெட்டியாக இருக்குது அதே மாதிரி கெட்டியாக கிடைக்கும். இந்த கடல் பாசியுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், நம்ம பாடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும். அதுக்காண்டி நம்ம இதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இதை ஆட் பண்ணால் கடையில் கிடைக்கிற மாதிரி கெட்டியாக இருக்கும்ல, இதை அப்படியே வச்சு நீங்கள் ஹேர் கண்டிஷ்னராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஹேர் கண்டிஷ்னர்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கேல்பில் படக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது நேச்சுரலாக நம்ம உருவாக்குற கண்டிஷ்னரு. இதை வந்து நீங்கள் ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே பட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் தலையெல்லாம் நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலிவேரா கண்டிஷ்னர் இருக்குல்ல, இதை ஃபுல்லும் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இப்போ இதை இப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஆலிவேரா கண்டிஷ்னராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் வைக்கிறோம்ல, இதில் இருந்து ஒரு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஏன்னா நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் டெய்லி ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஜாடி மாதிரி காட்டியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்த பாட்டிலில் காட்டுறதில்ல என் கேப் எப்படி போட்டு இந்த பயோ என்சைமர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு என் கேப் போட்டணும், உள்ளுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு தடவை 1 வீக் மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கேஸும் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெளியே வச்சு இந்த ஸ்டேஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிஷ்னராக வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து பார்க்க போகிறோம். ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் ஃபர்மிங் எஃபெக்ட்டுக்கு வந்து நுர வர மாதிரி ஒரு ஐட்டத்தை வந்து இதில் சேர்க்கணும். அப்படி நுர வர மாதிரி என்ன சேர்க்கலாம் அப்படின்னா நேச்சுரலாகவே வந்து பூந்திக்கட்டை, இது பூந்திக்கொட்டைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து சோப் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சுரலாகவே இயற்கையிலேயே இதுக்கு வந்து நுர வரக்கூடிய தன்மை இருக்குது. இந்த சோப் நட்டை நீங்கள்
வந்து ஒரு 5 days வந்து ஊற வைக்கணும். 5 நாள் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஊறினோடனே வந்து அதோட எசன்ஸ் ஃபுல்லுமே நல்லா இறங்கும். ஆனால் இது வந்து நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி நல்ல அரோமாலாம் இதில் இருக்காது. நீங்கள் அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் நல்லா வேணும், அரோமாவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட வந்து நீங்கள் வந்து இந்த பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதை அரைச்சி அதோட எசன்ஸை ஊற்றிக்கோங்க. அது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இந்த பூந்தி கட்டிக்குள்ளே வந்து ஒரு விதை மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும். நீங்கள் இதை உடச்சி அந்த விதையை ஃபுல்லும் எடுத்துருங்க. விதையை எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் வந்து அந்த தோல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுருங்க. ஒரு 5 days ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஊறி இருக்கும். அதை வந்து நம்ம கையிலேயே வந்து நல்லா பிசைஞ்சாவே அதில் இருக்க எசன்ஸ் ஃபுல் இறங்கிடும். இப்போ பாருங்கள், நான் கையில் தான் நல்லா பிசைகிறேன். நான் பிசைகிறதுக்கே பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ நுரை வருதுன்னு. இதை ஃபுல்லும் நல்லா பிசைஞ்சிட்டு இதில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் இறங்கணுன்னே அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இன்னும் நல்லா உங்களுக்கு நிறையா நுரை வேணும் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா டபுள் கிளாத் போட்டு வடிகட்டிடுங்க. இல்லைன்னா காட்டன் கிளாத் போட்டு வடிகட்டி இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கையிலேயே பிழிஞ்சிட்டு இதுக்கு தேவையான இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டிஷ்னராக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுலேயே இப்போ வந்து நம்ம இந்த சோப் நட்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இதோட வாட்டரையும் சேர்த்துட்டோம்னா இது நுரை வரும். நீங்கள் வந்து இந்த இயற்கையான ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து இதுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து நீங்கள் இந்த சோப் நட் வாட்டர் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூட இன்னும் கொஞ்சம் சோப் நட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதை நம்ம ஃபேஸ் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நுரை வர அந்த ஐட்டத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் அந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது கெட்டு போகாது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நுரை நல்லாவே வரும். நீங்கள் நுரை வருமா அந்த மாதிரிலாம் எதுவுமே பயப்பட தேவையில்ல. இதையுமே வந்து அந்த பாட்டில் இருக்குல்ல, கண்டெய்னர் பாட்டிலில் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என் கேப் போட மறந்துடாதீங்க. என் கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இன்னும் இதில் பார்க்க வீடியோவில் கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அந்த கெட்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த சோப் நட்லேருந்து எவ்வளோ, அதாவது நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபேஸ் வாஷ்லேருந்து எவ்வளோ நுரை வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து நுரை வரும். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நுரை வர வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் செய்ய போகிறது வந்து ஷாம்பு. இப்போ இதே ஐட்டம் இருக்குல்ல, நுரை வருது, ஆல்ரெடி நம்ம அதை ப்ரிசர்வேட் பண்ணிவிட்டோம் எல்லாத்தையும். இது கூட ஷாம்புவாக மாற்றினா நம்ம சீயக்காய் இருக்குல்ல அதை ஆட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சீயக்காய் வந்து கடையில் வாங்குறீங்களா, அந்த சீயக்காய் வாங்கி 5 நாள் ஊற வச்சுருங்க. அந்த சீயக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 நாள், ரொம்ப தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. சீயக்காய் கரெக்டாக தலை தட்டுற அளவுக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சு ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்துமே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணையில் வந்து அதோட இது ஃபுல்லும் நல்லா இறங்கும். ஊற வச்ச இப்போ இந்த சீயக்காய் தண்ணி இருக்குல்ல, இதை ஃபில்ட்ரு பண்ணி நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த சீயக்காவை அப்படியே தோலோடு சேர்த்து அரைச்சி இன்னும் கொஞ்சம் கெட்டியாகவும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து எசன்ஸ் மட்டும் இறக்கி இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட என்ன ஆட் பண்ணிக்கோன்னா சீயக்காய், அப்புறம் சோப் நட்டு நுரை வர்றதுக்காண்டி, அப்புறம் ஆலிவேரா ஜெல். அதாவது நம்ம ஆலிவேரா ஷாம்பு வந்து நம்ம செய்கிறோம். ஸோ ஆலிவேரா ஜெல்லு இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காண்டி இது கூட நம்ம வந்து பயோ என்சைமர் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நேச்சுரலான ஐட்டம். இது கடையில் கிடைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இது கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாதாம் பிசின் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எப்படி ஷாம்பு நம்ம கடையில் வாங்குறது இருக்குது அதே மாதிரி ஷாம்பு கிடைக்கும். ஆனால் அரோமாக்காண்டி நான் இதில் எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் இது கூட அரோமா இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லாக கடையில் கிடைக்கிற மாதிரி வாசனையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூட ஈஸியாக நீங்கள் ஜவ்வாது பவுடர் இருக்குல்ல, அந்த ஜவ்வாது பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணால் அதுவும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இல்லை இன்னும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் இன்னொன்று வேறு ஏதாவது இதே மாதிரி ஆட் பண்ணுறேன்னா பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸு, அதுவுமே உங்களுக்கு நல்லா வந்து ஒரு வாசனையை வந்து கொடுக்கும். இந்த ஷாம்புமே நான் உங்களுக்கு இந்த சீயக்காய் இருக்குல்ல அது தேய்ச்ச ஊற்றின பிறகு காட்டுறேன் எவ்வளோ நுரை வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இதில் நுரை வரும். நீங்கள் கடையில் கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நிறைய நுரை வராது. நீங்கள் இது ஒரு 2-3 தடவை குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கடையில் கிடைக்கிற ஷாம்பு எந்த குவான்டிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதோட இன்னும் கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதும். இல்லைன்னா ஒரு 2 தடவை தலையில் போட்டு இதை வந்து தலையை அலசிக்கோங்க. ஆனால் நம்ம இந்த செஞ்சுருக்க இந்த ஷாம்பு வந்து ஒரு நேச்சுரலான ஷாம்பு. ஸோ நேச்சுரலாக நீங்களே இது பண்ணிக்கலாம். கெமிக்கல் ஐட்டம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஷாம்பு, இந்த ஃபேஸ் வாஷ், இந்த கண்டிஷ்னர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.